கங்குவா கங்குவா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆச்சு. இந்த 2 வீக்ஸ்ல ஏகப்பட்ட சர்ச்சையான விஷயங்கள்ல வந்து மாட்டுச்சுன்னு சொல்லலாம். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, சூர்யாவோட ஒய்ஃப் ஜோதிகா மேம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா நெறைய பேர் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொந்தளிக்கல. அத தாண்டி அவங்க இப்போ எதுக்கு சொல்றாங்க? கிட்டத்தட்ட டிஎம்கே ஆட்சி வந்து 3 1/2 வருஷம் ஆச்சுங்க. ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஆச்சுங்க. இத்தன விஷயங்கள் தமிழ்நாட்டுல நடந்துச்சு. அப்போலாம் அவங்க அமைதியா இருந்தாங்க. இப்ப மட்டும் இதுக்கு ஏன் ரியாக்ட் பண்ணணும்? ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே லீட் பண்ணிட்டு இருந்தப்போ, அப்போ இவங்க எல்லா விஷயத்துக்கும் இவங்களோட கருத்த பதிவு பண்ணாங்க. கண்டனத்த கூட தெரிவிச்சாங்க. இப்ப ஏன் அமைதியா இருக்காங்க? இந்த விஷயத்துக்கு ஏன் பர்ட்டிகுலரா மூவி விஷயத்துக்கு ஏன் வந்து இவங்க வந்து சொல்லணும்? சொல்றாங்க. அது ஒரு விஷயம். அத தாண்டி இனிமே தியேட்டர்ல 2 வாரத்துக்கு எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் மூவி ரிவ்யூ யூடியூப் சேனலுக்கு அலோவ் கிடையாதாம். 2 வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து ரிவ்யூ அலோவ் பண்ணுவாங்களாம். இவங்க சொல்ற விஷயம் ஏன் அப்படின்னா, கங்குவா மூவி ரிலீஸ் ஆனப்போ ஒரு ஒரு தாத்தா கொஞ்சம் வயசானவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, படத்த பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமா வந்திருப்பாரு போல. ஏன்னா படம் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டுங்க. 2000 கோடி, 3000 கோடி நெறைய உழைச்சிருக்கோம். நெறைய நாங்க வந்து பண்ணியிருக்கோம். பேன் இண்டியா படம்னு சொல்லி ஹைப் ஏத்திட்டாங்க. அவரும் அந்த ஹைப்லயே வந்திருப்பாரு போல. படத்த உட்கார்ந்து பார்த்துருக்காரு. படம் புடிக்கல. அச்சு கிழின்னு கிழிச்சுட்டாரு. அதுலயும் சொல்லப்போனா, பக்கத்துல அவர் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அவர் கத்தி கத்தி பேசுறாரு. ஒரு 4 சேனல் இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாங்க. பக்கத்துல ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்திருக்க. இவர் பேசின உடனே மொத்த யூடியூப் சேனலும், மொத்த பின்னாடி இருக்கவனும் மைக் கொண்டு வந்து நீட்டுறான். அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப பெருசா வந்து பேசப்பட்டுச்சு. அது மட்டும் கிடையாது. நெறைய பேர் பொதுமக்களே வந்து இவங்க படம் வந்து ஹைப் ஏத்துன அளவுக்கு இல்லைங்க. இவ்வளோ ஹைப் தேவையில்லைங்கன்னு சொல்லிட்டு இது விஷயம் வந்துச்சு. இது தொடர்ந்து நடந்தனால நெறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, படம் கொஞ்சம் நஷ்டமாயிருக்கு. காரணம் இந்த மாரி ரிவ்யூ சொல்றதுனால தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத தாண்டி நெறைய பேர் வந்து யூடியூப் சேனல்ல ஐஐடி சொல்லப்போனா நம்மளுடைய குலு சட்டமாறன். அவர் வந்து எல்லா மூவிக்கும் வந்து பேட் ரிவ்யூ தான் குடுப்பாரு. எந்த படமும் நல்லா இல்ல அவருக்கு. அவர பொறுத்தவரைக்கும் எந்த படமும் நல்லா இல்ல. ஆனா அவர் எடுத்த படம் வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அத தாண்டி என்னன்னா, அவர் வந்து எல்லா படத்துக்கும் நெகட்டிவ் நல்ல படம் அப்டின்னா, அவர் சொன்ன விஷயம் இப்ப கடைசியா அந்த லப்பர் பந்து. அந்த படத்துக்கு நான் நெகட்டிவ் ரிவ்யூ குடுக்கல அவரு. அதே மாரி வாழை படத்துக்கும் நெகட்டிவ் ரிவ்யூ குடுக்கல. இப்போ அமரன் படம் கிட்டத்தட்ட 300 கோடி ரீச் ஆயிருச்சு. அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ குடுத்திருந்தாரு. சோ இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்க இந்த இன்டர்வியூ வந்து அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. இது வந்து முழுக்க முழுக்க பெரிய படங்கள பாதிக்காது. இது பாதிக்க போறது யார் அப்டின்னா, சின்ன படங்கள், சின்ன பட்ஜெட்ல புதுசா டைரக்ஷனுக்குள்ள வந்து புதுசா ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி உள்ள வராங்கல்ல, அவங்கள தான் பாதிக்கும். ஏன்னா, பெரிய ஹீரோ ஃபார் எக்ஸாம்பிள் அஜித், விஜய், கமல், ரஜினி இந்த மாதிரி தனுஷ் இவங்கலாம் வந்து ஆல்ரெடி அவங்கள ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரசிகர்கள் தனி பட்டாளமே இருக்கு. அவங்க படம் கண்டிப்பா ஓடிரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, இந்த மாரி இன்டர்வியூ சேனல் இல்ல அப்டின்னா, சின்ன சின்ன படங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லப்பர் பந்து. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பெருசா யாருக்கும் தெரியாது. இந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி ஹிட் ஆனதுக்கு முக்கிய காரணம் இன்டர்வியூஸ், ரிவ்யூஸ் மக்கள் கொடுத்த ரிவ்யூஸ்னால தான் இவ்ளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணம். எல்லாராலயும் பாராட்டப்பட்டதுக்கு காரணம் அதான். ஆனா இந்த மாரி நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்டின்னா, சின்ன சின்ன படங்கள் பெருசா வராது. ஸோ இது ஒரு விஷயம். அத தாண்டி என்ன அப்டின்னா, என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்டின்னா, ஃபைனலா இப்ப நான் ஒரு ரூ. 300 குடுக்குறேன் அப்டின்னா, அந்த ரூ. 300க்கு ஒர்த்தா இருக்கணும் மூவி. சும்மா கண்ட கருமத்த என்னால பார்க்க முடியாது. நான் இல்ல. ஆஸ் ஒரு ஒரு மக்களா, ஒரு பீப்பிளா இருக்காங்க அப்டின்னா, ஃபேமிலியோட போறோம். நான் வந்து கங்குவா மூவிய நான் வந்து குறிப்பிட்டு சொல்லவே இல்ல. நான் பொதுவா சொல்றேன். ஒரு மூவி பார்க்க போறோம் அப்டின்னா, அந்த மூவி வந்து நல்லா இருக்கணும். ஜஸ்ட் ஒரு ஃபீல் குடுக்கணும். ஓகேங்க. குடும்பத்தோட வந்திருக்கேன், இல்ல தனியா வந்திருக்கேன். அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்ட்டு, எனக்கு அது மன திருப்திய குடுத்தா தான், நான் குடுத்த அந்த ரூ. 300க்கு படம் வந்து ஒர்த்தா இருந்தா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அத விட்டுட்டு கண்ட கருமத்த ஓட்டுவானுங்க. ஏதா லாஜிக்கே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. படத்த பார்த்துட்டு நான் நல்லா இருக்கும்னு சொல்லணும் அப்டின்னா, எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்போ நீங்க 300 கோடி, 400 கோடி, 500 கோடி எடுத்தாலும், உள்ள விஷயம் இருக்கணும். ஸோ இப்படி இல்லாதப்போ, அது என்ன நீங்க வந்து ரிவ்யூ தடுத்தாலும் சரி, 2 வாரத்துக்கு அப்புறம் இல்ல 3 வாரத்துக்கு அப்புறம் ரிவ்யூ எடுத்தாலும், படம் வந்து ஓடலன்னா ஓடல. அவ்வளோதான். பார்க்குறவங்க கிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க மூவிக்கு போனீங்க அப்படின்னா, மூவியோட
ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு போய் படம் பார்ப்பீங்களா? இல்லப்பா நான் ஃபேமிலியோட போவேன், இல்ல தனியா போவேன். போனா படத்த பேர பார்ப்பேன். யார் நடிச்சாங்க என்னலாம் தெரியாது. 2 மணி நேரம் உள்ள போய் உட்கார்ந்தோமா, டைம் பாஸ் பண்ணோமா, அவ்வளோதான். அப்படின்ற ஆளா? அப்படி இருந்தா உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு போங்க. இந்த மாரி விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதையும் ஒப்பீனியன் வந்து நீங்க சொல்லலாம். அண்ட் மறக்காம நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட ஒப்பீனியன் எது வந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். அண்ட் ஷேர் கூட பண்ணலாம். பக்கத்துல தான் இருக்கு. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.